நாளுக்கு வந்து பால் பாயசம் செய்ய போகிறேன். 1 கப்பு பால் விட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்பு தண்ணி விடுறேன். நீங்கள் தண்ணி பாலில் கூட செய்யலாம். இப்போ பால் வந்து சூடாகட்டும். இந்த கரண்டிக்கு நான் 2 கரண்டி ஜீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம். தீயை வந்து கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சவுண்டு நின்றுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கரண்டியை சூடாக இருக்கும்போதே நம்ம கரண்டியை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ நல்ல சாதம் நல்லா வெந்துருச்சு. திரும்ப நம்ம பால் விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்துக்காங்க. இப்போ நான் சீனி போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். கூட கொஞ்சம் பால் விடுறேன். ஏலக்காய் பொடி, இப்போ நம்ம முந்திரி பருப்பு தாளித்து போட்டுடலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பாயசத்தில் நம்ம விட்டுடலாம். அந்த ஜீரக சம்பாவில் செஞ்சுருக்கனால நல்ல ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இதை நீங்கள் இப்படி செய்து பாருங்கள். இப்போ பால் பாயசம் பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு.